வணக்கம் மகளே. மகாபாரதத்துல மாவீரன் கர்ணனுடைய மகத்துவமான கதை துவங்குது. மகாபாரதத்துல 1000 கதாபாத்திரம் இருந்தாலும் அதுல அனைவராலேயும் விரும்பப்படக்கூடிய கதாபாத்திரம்னா அது கர்ணன் மட்டும்தான். கர்ணனுடைய கதை திறமை இருந்தும் மதிக்கப்படாத ஒரு மாவீரனுடைய கதை, உரிமை இருந்தும் உண்மை அறியா ஒரு உத்தமனுடைய கதை, நண்பனுக்காக உயிரை விட துணிந்த ஒரு மித்திரனுடைய கதை, கடைசி மூச்சு வரைக்கும் தானம் கொடுத்தே இருந்த ஒரு நல்லவனுடைய கதை. அந்த மெய்சில் இருக்க வைக்கும் கதையத்தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். முழுசா பாருங்க. மாவீரன் கர்ணனின் மகத்துவமான கதை. கன்னியான குந்தி தேவி துர்வாச முனிவர் கொடுத்த வரத்தை விளையாட்டா சோதிச்சு பார்க்க அகிலத்துக்கே ஒளி தரக்கூடிய சூரிய தேவன் மேகங்களை விலக்கி பிரகாசமான ஒளியோடு குந்தி தேவிக்கு காட்சியளிக்கிறார். தன்னோட அம்சமா கவசமும் குண்டலமும் பொருந்திய ஒரு அழகான ஆண் குழந்தைய குந்தியோட கையில கொடுத்துட்டு மகிழ்ச்சியோட மறைஞ்சு போறார். கன்னி பெண்ணான குந்தி என்ன நடக்குதுன்னே புரியாம நின்னுகிட்டு இருக்க குழந்தைய கையில கொடுத்துட்டு காணாம போயிருந்தார் சூரிய பகவான். பிறக்கும்போதே கடவுள்களால கூட அழிக்க முடியாத கவச குண்டலத்தோட தான் கர்ணன் பிறக்கிறார். இது கர்ணன் அப்படின்றவன் மத்த மகாபாரத கதாபாத்திரத்தை விட ஒரு படி மேல பிறவியிலேயே ஒரு மாவீரன்னு உணர்த்தது. அதுக்கப்புறம் குந்தி டெய்லி கதிரவன் கொடுத்த குழந்தைய அழுதுகிட்டே நதியில விட்டதும் அந்த குழந்தைய அரண்மனை தேரோட்டி அதிரதன் காப்பாத்தி கர்ணன்னு பேர் சூட்டி வளர்த்ததும் எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துலதான் கர்ணனோட வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறி போகுது. அரச மரியாதையோடு அரண்மனையில் வாழ வேண்டிய கர்ணனும் ஒரு சாதாரண தேரோட்டி மகனா வளர்க்கப்பட்டுறான். இருந்தாலும் பிறவி குணங்கள் அவனை போர்க்கலைகள்ல அதிகமான ஆர்வம் காட்ட தூண்டுது. அந்த ஆர்வம் காரணமா பரசுராமர் கிட்ட சீரனா இருந்து சகல போர்க்கலைகளையும் கத்துக்கொண்ட துரோணாச்சாரியார் பாதங்கள்ல விழுந்து தனக்கு போர்க்கலைகளை கத்துக்கொடுங்கன்னு கேக்குறான் கர்ணன். அந்த சமயம் கதையில பேரலா நடந்த இன்னொரு விஷயம். அப்பதான் குந்தியுடைய மற்ற மகன்களான பாண்டவர்கள் துரோணர் கிட்ட கலைகளை கற்பதற்கு சீரர்களா சேர்ந்திருந்தாங்க. இந்த இடத்துலதான் கர்ணன் தன்னோட சகோதரர்களை முதல்ல பாக்குறார். ஆனா பாண்டவர்களுக்கும் கர்ணனுக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே இவர்கள் சகோதரர்கள் என்று அப்ப தெரியாது. தனக்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன கர்ணனை பார்த்து துரோணர் கேட்கிறார், நீ யார்? அதுக்கு கர்ணன், என் பெயர் கர்ணன், தங்களிடம் கல்வி கற்க விரும்பி வந்துள்ளேன். மறுபடியும் துரோணர் கேட்கிறார், நீ யார் என்று கூறுவாயாக. கூறினேனே, என் பெயர் கர்ணன், தங்களிடம் சீடனாக. விடப்பால், நீ யார் என்று கூறு. நான் அரண்மனை தேரோட்டியின் மகன் கர்ணன். கேள் கர்ணா, நீ தேர்குதிரையின் கடிவாளம் பிடிக்க முடியும், ஆனால் போர்க்களத்தில் வாள் பிடிக்க முடியாது. சத்திரியர்களை தவிர தாழ்குலத்தில் பிறந்த வேறு யாருக்கும் நான் கலைகளை கற்றுத்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரோணர் எல்லாரும் முன்னாடியும் கர்ணனை அசிங்கப்படுத்துறாரு. இங்க திறமை இருந்தும் கர்ணன் ஜாதி அப்படின்ற விஷயத்தால் முதல் முறையா புறக்கணிக்கப்படுகிறான். நம்மளோட தன்மானத்தை ஒருத்தர் சீண்டி பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய ரோஷம் உருவாகும். கர்ணனோட தன்மானத்தை சீண்டி பார்த்த துரோணர் கிட்ட கர்ணன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கிளம்புறான். நினைவில் கொள்ளுங்கள் துரோணரே, நீங்கள் கொண்டாடும் அர்ஜுனனை விட நானே சிறந்த வில்லாளன் என்று இவ்வையகம் ஒரு நாள் ஏற்கும். அன்று உங்கள் திறமை மேலே உங்களுக்கே ஐயம் ஏற்படும். இப்படி கர்ணன் சொன்ன பிறகு அந்த இடத்திலேயே கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பகை துளிர்விட ஆரம்பிக்குது. ஒரு தாய் புத்திரர்கள், நிஜமறியா சகோதரர்கள் வெவ்வேறு பாதையில போறாங்க. கோபத்தோட கிளம்புன கர்ணன் துரோணரோட குருவான பரசுராமர்கிட்டயே போய் ராமன்னு பொய் சொல்லி சீடனா சேர்ந்துக்கிறார். கர்ணன் தன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன முதலும் கடைசியமான பொய்யும் இதுதான். இதுக்கப்புறம் காலங்கள் பல கடந்து போக அசிரவேரியோடு பரசுராமர்கிட்ட இருந்து எல்லா போர்க்கலைகளையும் கத்துக்கிறார் கர்ணன். பரசுராமர் கர்ணனை இன்னொரு பரசுராமராவே உருவாக்குறார். அதாவது கர்ணனோட போர் புரிகிறது கடவுளின் அவதாரமான பரசுராமர்கிட்டயே போர் புரியறதுக்கு சமம். இதுக்கப்புறம் ஒரு நாள் கர்ணன் மடியில பரசுராமர் தூங்கிட்டு இருந்தப்போ எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு வண்டு கர்ணனுடைய தொடைய தொலையிட ஆரம்பிக்குது. குருவோட தூக்கம் கலைஞ்சிடுமேனு கர்ணன் வலிய பொறுத்துக்கிட்டு அமர்ந்திருக்க கர்ணனுடைய ரத்தம் பட்டு பரசுராமர் எழுந்துகிறார். நிகழ்வுகளை உணர்ந்துகிட்ட பரசுராமர், அந்தணனாக இருப்பின் இவ்வலியை உன்னால் பொறுத்திருக்க முடியாது, உண்மையை சொல், நீ யார் அப்படின்னு கேட்கிறார். கர்ணனும் தான் ஒரு தேரோட்டி மகன்னு உண்மையை ஒத்துக்கிறார். கோபத்தோட உச்சிக்கு போன பரசுராமர், கேள் கர்ணா, நீ பொய் சொல்லி கற்ற இந்த வித்தியை உன் உயிலுக்கு ஆபத்து நேரும் தருணத்தில் உதவாமல் மறந்து போகும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு கோபத்தோட போயிடுறார். குருவோட தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்ச கர்ணனுக்கு மிஞ்சியது என்னமோ சாபம் மட்டும்தான். சரின்னு கர்ண அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வந்த அதே சமயம் பாண்டவர்களும் கௌரவர்களும்
துரோணர்கிட்ட பயிற்சிகளை முடிச்சிட்டு சகல மரியாதையோட நாட்டு மக்கள் அனைவரும் தலைவணங்கி ராஜ தோரணையில அஸ்தினாபுரத்துக்குள்ள வராங்க. அந்த தருணம் பாண்டவர்கள் கவரவர்கள். இந்த 105 பேர்ல யாரு சிறந்த வீரன்னு ஒரு போட்டி மக்கள் மன்றத்துல நடந்துட்டு இருந்துச்சு. அந்த 105 பேர்ல ஒரு வீரன் மட்டும் 100 கவரவர்களையும் தனியாக நின்னு வீர்த்தற. பின் பாண்டவர்கள்ல தருமன், ஆருமன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் தோற்கடிச்சு தனியாளா களத்துல நிற்கிறா அந்த மாவீரன். அவனுடைய பேர்லாம் அர்ஜுனன். அர்ஜுனனை வெல்ல இந்த அகிலத்துல யார் இருக்காங்க? மக்கள் கரகோஷங்களை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இல்ல, நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குரல் கூட்டத்துல இருந்து வருது. யாருண்டு திரும்பி பார்த்தா அந்த குரலுக்கு சொந்தக்காரர் சூரியபுத்திரன் கர்ணன். களத்துல அர்ஜுனனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு கர்ணன். எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். நீ யாரு, எந்த நாட்டோட இளவரசன்னு கேக்குறாங்க. அதுக்கு கர்ணன், நான் அரண்மனை தேரோட்டியோட மகன்னு சொல்ல சுற்றியிருந்த எல்லாருமே கர்ணனை பார்த்து ரொம்பவே கேலியா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத துரியோதனன் மட்டும் தூரத்துல இருந்து அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் பீமன் சொல்றான், எப்படி யாகத்தில் பயன்படுத்திய பொருட்கள் புணர்வதற்கு நாய்க்கு தகுதி இல்லையோ அதுபோல அர்ஜுனன் முன்னிற்பதற்கே உனக்கு தகுதி இல்ல. இத கேட்ட கர்ணனுக்கு எல்லாரும் முன்னாடி ரொம்பவே அசிங்கமா போயிடுது. இங்க மறுபடியும் குலம் ஜாதி அப்படின்னு விஷயத்தால் கர்ணன் புறக்கணிக்கப்படுகிறான். இத அமைதியா பார்த்து கொண்டிருந்த துரியன் சட்டுன்னு களத்துல இறங்கி, ஒருவன் குலம் கருதி அவன் திறனிழப்பது மூடத்தனம். மூடர்களே கேளுங்கள், இனியும் அவன் தாழ்குலத்தான் அல்ல, என் கட்டுப்பாட்டில் இருக்கும் மாங்க தேசத்தின் அரசன், இனி கர்ணன் அவன் அப்படின்னு சொல்லி கர்ணனுடைய மரியாதையை காப்பாத்துறான் துரியோதனன். அந்த தருணம் கர்ணனுக்கு வார்த்தைகளே வரல. துரியோதனனுடைய நட்புல மனம் முருகி அவ முன்னாடி மண்டியிட்டு தன்னையே அர்ப்பணிக்கிறார் கர்ணன். இதுக்கப்புறம் பாண்டவர்களுக்கும் கர்ணனுக்கும் இடியான பகை இன்னுமே வலுப்பெறுது. வாழ்க்கையில் தனக்கு முதல் முறையா அங்கீகாரம் கொடுத்த துரியோதனனுக்கு உயிர் தோழனா வாழ ஆரம்பிக்கிறார் கர்ணன். இதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு பாண்டவர்கள் வனவாசம் இருந்த சமயம் பாஞ்சாலியோட சுயம்பரத்துல கலந்துக்க துரியனும் கர்ணனும் போறாங்க. சுயம்பரத்தோட விதிகள் படி சபையில வைக்கப்பட்டிருந்த தனுச தூக்கி நானேற்றி இலக்கு குறிப்பாத்து அடிச்சா அவங்க பாஞ்சாலிய திருமணம் செஞ்சுக்கலாம். போட்டியில கலந்துகிட்ட யாராலையும் அந்த தனுச தூக்கவே முடியல. இப்ப கர்ணனோட தருணம் வந்துச்சு. கண்டிப்பா காண்டிபத்தை கர்ணன் தூக்கிடுவான்னு முன்கூட்டியே தெரிஞ்ச கிருஷ்ணர் பாஞ்சாலியோட காதுகள்ல கர்ணனை பத்தின உண்மைகளை சொல்றார். போன உடனே கர்ணன் சட்டுன்னு தனுச தூக்கிறார். எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். நானேற்றி இலக்கு குறிப்பாக்கும் போது பாஞ்சாலி எழுந்து எல்லாரும் முன்னாடியும் சத்தமா, குலத்தால் தாழ்ந்தவனெல்லாம் என் மணாளன் முடியாது அப்படின்னு சொல்ல கர்ணன் போட்டியிலிருந்து விலகி போறார். ஜாதி, குலம், கோத்திரம் இது கர்ணனுடைய வாழ்க்கைய ரொம்பவே பாதிச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்திரபிரஸ்தத்தை பாண்டவர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த காலத்துல அஸ்தினாபுரத்துக்கு பாண்டவர்களை சூழ்ச்சி பண்ணி வர வைக்கிறான் சகுனி. இங்கதான் சகுனிக்கும் தர்மனுக்கும் பகடையாட்டம் நடக்குது. சகுனியோட சூழ்ச்சியால நாட்டை இழந்த தர்மன் கடைசியா பாஞ்சாலிய பந்தயமா வச்சு அதுலயும் தோத்து போறார். சபையில் எல்லார் முன்னாடியும் பாஞ்சாலியோட துகிலுரிக்கிறான் துஷாசதனன். போட்டியில் தோர்த்து அடிமையான பாண்டவர்கள் எதுவும் செய்ய முடியாம மனசுக்குள்ளேயே செத்து கொண்டிருந்தாங்க. அந்த சமயம் கர்ணன் 5 பேருக்கும் மனைவியானவள் ஒரு வேசிதானே அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கதா செஞ்சது. இப்படி சொன்னாலாச்சும் பாண்டவர்கள் கோபப்பட்டு நடக்கிற கொடுமையை தடுப்பாங்கன்னு தான் கர்ணன் அப்படி சொன்னார். ஆனா பாண்டவர்கள் அமைதியாவே இருக்காங்க. கர்ணன் மேல இருந்த வஞ்சம் மட்டும் அவங்களுக்கு அதிகரிக்குது. நாட்டை இழந்து வனவாசம் முடிச்சு திரும்பிய பாண்டவர்கள் நாட்டை திருப்பி கேட்க, நாடும் கிடையாது ஒன்னும் கிடையாது போங்கடான்னு துரியோதனன் சொல்ல, அகிலம் போற்றும் பாரதம் மகாபாரதம் கிருஷ்ணர் தலைமையில் துவங்குது. கௌரவர்கள் ஜெயிக்க இருந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் கிருஷ்ணர் ஒன்னா உடைச்சு விடுறார். கர்ணனுடைய பலத்தை குறைக்கலாம்னா அர்ஜுனன் போர்ல தோத்துருவான்னு தெரிஞ்ச கிருஷ்ணர் முதல்ல இந்திரனை அனுப்பிவிட்டார். இந்திரன் கவசகுண்டலத்தை தானமா கேட்க போறான்னு கர்ணனுக்கு முன்கூட்டியே சூரிய பகவான் சொல்லியிருந்தார். கவசகுண்டலம் இருந்தா கடவுளோட ஆயுதம் கூட கர்ணனை ஒண்ணுமே பண்ணாது. இருந்தும் இந்திரன் மாறுவேணம் அணிஞ்சு தானம் கேட்ட சமயத்துல தன் உடலோட ஒட்டி இருந்த கவசகுண்டலத்தை அறுத்து எடுத்து கொடுக்கார் கர்ணன். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், மகாபாரதத்துல கடவுளுக்கே தானம் கொடுத்த ஒரு மனிதன் கர்ணன் மட்டும்தான். கர்ணன் தன்னோட மிகப்பெரிய பலத்தை இழந்திருந்தாலும் அதைவிட பெருசா நினைச்சது அவனோட திறமைய மட்டும்தான். அர்ஜுனனை அழிக்கக்கூடிய இன்னொரு ஆயுதமும் கர்ணன் கிட்ட இருந்துச்சு. அதுதான் நாகாஸ்திரம். இத முறியடிக்க கிருஷ்ணர் இன்னொரு விஷயத்தையும் பண்றார். நேரா குந்தி தேவி கிட்ட போய், அத்தை, பல காலங்களுக்கு முன் ஒரு குழந்தையை நீ கங்கை நதியில் விட்டாய் என்று கேள்விப்பட்டேன். கிருஷ்ணருக்கு இது எப்படி தெரியும்னு குந்தி அதிர்ச்சி அடைஞ்சு போறாங்க. பாவம் குந்திக்கு தெரியாத கிருஷ்ணர் கடவுள்னு. மறுபடியும் கிருஷ்ணர்
அதிர்ச்சி வேண்டாம், எமக்கு அனைத்தும் தெரியும். தாங்களும் ஒன்றை அறிவீர்களாக. உமக்கும் சூரிய தேவனுக்கும் பிறந்த குழந்தைதான் கர்ணன். இத கேட்ட குந்தி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் தம்பிகளா இப்படி ஒருத்தர் சாகடிக்க துடிச்சு கொண்டிருக்காங்க என்ன வேதனை அடைறாங்க. வேதனை வேண்டாம், இனியாவதை பார்ப்போம். தாங்கள் கர்ணனிடம் சென்று அவனை நம் பக்கம் சேரச் சொல்லிக் கேளுங்கள். அவன் வர மறுத்தால் நான் கேட்கும் 2 வரங்களை வாங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் குந்தி தேவியை அனுப்பி வைக்காரோ. குந்தி தேவி கர்ணனை நேருக்கு நேரா போய் பார்க்கறாங்க. உண்மையை சொல்லி மகனே என்ன கதறி அழுகிறாங்க. அந்த சமயம் கர்ணனுக்கு இதுநாள் வரைக்கும் தன்னை பிறப்ப காட்டி அசிங்கப்படுத்தின எல்லார்கிட்டையும் நான் குந்தி தேவியோட மகன்னு கத்தி சொல்லணும் போல இருந்துச்சு. 2 பேருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப குந்தி தேவி, சகோதரர்களோட வந்துவிடு மகனே, நீ அண்ணன் என்று தெரிந்தால் இப்போரே நடக்காது, ராஜ்யம் உனக்காகும் அப்படின்னு சொல்ல இவ்வளவு நேரம் கர்ணனோட முகத்துல இருந்த சந்தோஷம் காணாம போகுது. அப்ப கர்ணன் சொல்றா, என் மித்திரன் துரியனை விட்டு நான் வரமாட்டேன் தாயே. துரியன் என் குலம்பாராமல் என் மீது அன்பு செலுத்தியவன், மனம் கோணாமல் என் எச்சில் உணவை உண்டவன். விளையாட்டாய் என் கைப்பட்டு அவன் மனைவியின் இடுப்பிலிருந்த மணிகள் சிந்திய போது, சிந்திய மணிகளை எடுக்கவா, இப்பொழுதுள்ள நீதான் நம்பிக்கை என்றால் கோர்க்கவா என கூறி, என் மீதான நம்பிக்கை இன்றும் என்னை நயம் செய்கிறது என்று சொல்லி மனம் மாறாமல் எனக்கு அரச நிலம் கொடுத்தவன் தாயே. 2 வரங்களை கண்ணன் கேட்டு வாங்கிக்கிறார். வேலாயுதத்தை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மற்றும் பாண்டவர்கள் ஒருவரை தவிர மற்றவர்கள் வரத்தை கேட்டு வாங்கிக்கிறாங்க. வரத்தை கொடுத்த பிறகு கர்ணன் சொல்றான், அம்மா, தாங்கள் கேட்ட வரத்தை நான் அளித்து விட்டேன். ஆனால் ஒன்று கவனித்தீர்களா? இந்த வரம் உங்கள் 5 மகன்களையும் காப்பாற்றும். ஆனால் உங்கள் முதல் மகனான என்னை கொன்றுவிடுமே. இத கேட்ட குந்தி தேவி என்ன சொல்வதுன்னே தெரியாம கதறி கதறி அழுகிறாங்க. தாயின் கண்ணீரை தொடச்ச கர்ணன், எனக்கு தங்களிடம் 2 வரங்கள் வேண்டும் தாயே. போர் முடியும் வரை நான் அண்ணன் என்று பாண்டவர்களுக்கு தெரியவே கூடாது. ஒருவேளை நான் போரில் இறக்கும் நிலை ஏற்பட்டால் தங்கள் மடியிலே என் உயிர் பிரிய வேண்டும் அப்படின்னு கர்ணன் சொல்ல, இதுக்கு மேல கர்ணன் முகத்தை பார்க்க தைரியமில்லாத குந்தி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்துதான் கதையோட முக்கியமான கட்டம், மகாபாரத போர். பீஷ்மரும் துரோணரும் இறந்த பிறகுதான் கர்ணன் போர்க்களத்தில் கால் பதிக்கிறான். 16வது நாள் கர்ணன் களத்தில் இறங்கின பிறகு கௌரவர்களோட கை ஓங்க ஆரம்பிக்குது. கொத்து கொத்தா பாண்டவர்களோட படைகள் கர்ணனுடைய அம்பையும் கர்ணன் தோற்கடிக்கிறார். ஆனா கொடுத்த வரத்தின்படி அவங்கள சாகடிக்கல. 17வது நாள் போர்க்களம் துவங்குது. கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. இவங்க சண்டைய பார்க்க வானத்து தேவர்களும் காட்டு மிருகங்களும் பாதாள அரக்கர்களும் ஒரு கணம் தங்களோட வேலையை நிறுத்திட்டு போர்க்களத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில ஒரு ஆக்ரோஷமான போர் நடக்குது. அர்ஜுனனுடைய அம்பு கர்ணனுடைய தேர 10 அடி பின்னாடி தள்ளுது. கர்ணனுடைய அம்போ அர்ஜுனனுடைய தேர 3 அடி தான் பின்னாடி தள்ளியிருந்தது. இத பார்த்த உடனே கிருஷ்ணர் சபாஷ் கர்ணா அப்படின்னு சொல்றார். இத கேட்ட உடனே அர்ஜுனன் சொல்றா, யாதவா, என் நம்புதானே கர்ணனின் தேரை வெகு தூரம் தள்ளியது. ஆனால் நீங்கள் கர்ணனை பாராட்டுவதோ எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார், கேள் பார்த்தா, கர்ணனின் தேரில் இருப்பது கர்ணன் மட்டுமே. ஆனால் உன் தேரிலோ நான் இருக்கிறேன். அது மட்டுமின்றி உன் தேரில் இருப்பதோ ஹனுமனின் கொடி. ஆக என் எடையும் ஹனுமனின் எடையும் சேர்த்து ஒரு பிரபஞ்சத்தின் எடையே உன் தேரில் உள்ளது. அதை நகர்த்தும் திறன் கர்ணனிடம் உள்ளது. இப்போது நீ கூறுவாயாக, உண்மையான திறமைசாலி யார் என்று. இதை கேட்ட அர்ஜுனன் தலகுனிச்சு நிற்கிறார். இதுக்கப்புறம் போரோட ஒரு கட்டத்துல கர்ணன் அர்ஜுனனை பார்த்து நாகாஸ்திரத்தை விட விதிய மீறிய கிருஷ்ணர் தன்னோட காலை வச்சு தேரில் ஓங்கி அடிக்கிறார். மொத்த பூமியும் ஒரு அச்சு கீழே இறங்க அர்ஜுனனோட தலைக்கு வந்த நாகாஸ்திரம் கிரீடத்தை தாக்கி கீழே விழுகுது. சத்தியம் கொடுத்தபடி 2வது முறை கர்ணனால நாகாஸ்திரத்தை பயன்படுத்த முடியாது. இதுக்கப்புறம் கிருஷ்ணர் எதிர்பார்த்த மாதிரியே போருக்கு இடையில கர்ணனோட தேர் ஒரு மிகப்பெரிய பள்ளத்துல மாட்டிக்கிறது. ரதத்துல இருந்து இறங்கி சக்கரத்தை வெளியே கொண்டு வர முயற்சி பண்றார் கர்ணன். இதுக்காக காத்திருந்த கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட, பார்த்தா இதுதான் சரியான சமயம். கர்ணன் ஆயுதம் இல்லாமல் தேர் சக்கரத்தை தூக்கி கொண்டிருக்கிறான். இப்பொழுதே அவனை கொன்றுவிடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அர்ஜுனன் சொல்றார், ஒரு நாராயுத வாணியை தாக்குவது போர் தர்மம் அன்று. அப்படி செய்தான் அது என் திறமைக்கே அவமானம் அப்படின்னு சொல்றார். இருந்தாலும் மாயக்கண்ணன் விடுவாரா? அர்ஜுனன் கிட்ட பேசிய விதத்தில் பேசி அவனை தாக்க தயார்படுத்துறார். அர்ஜுனன் தன்னை நோக்கி அம்ப குறி வைப்பது தெரிந்து கர்ணன் அர்ஜுனன் கிட்ட சிறிது கால அவகாசம் கேட்கிறார். அர்ஜுனா, என் தேர் சக்கரம் மண்ணில் புதைந்துள்ளது. எனக்கு சிறிது நேரம் அவகாசம் கொடு. அதை எடுத்த பின் நாம் போரிடலாம் அப்படின்னு கர்ணன் சொல்ல, அர்ஜுனன் கேட்கும் மாதிரி தெரியவில்லை. சரின்னு கர்ணன் வேற வழி இல்லாம
பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கிற மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவ்வளவு இக்கட்டான உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில பிரம்மாஸ்திரத்துக்கான மந்திரம் கர்ணனுக்கு மறந்து போகுது. வேற வழி இல்லாம மறுபடியும் தேர சரி பண்ண கர்ணன் போறார். உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்க்க, அர்ஜுனன் வில்லோட நான்ல இருந்து விரல்களை எடுக்க, காத்த தொலைச்சிட்டு போன அம்பு கர்ணனோட மார்ப தொலைச்சு அவனை கீழே தள்ளுது. கீழே விழுந்த கர்ணன் சாகல. அர்ஜுனன் எவ்வளவு அம்பு விட்டாலும் கர்ணனுடைய உயிர் தெரிய மாட்டேங்குது. காரணம், எல்லாமே கைவிட்டாலும் கர்ணன் செய்த தர்மங்கள் அவன் தலையை காத்து கொண்டிருந்தது. இங்கேயும் கிருஷ்ணர் ஒரு சூழ்ச்சி பண்ணார். ஒரு வயதான அந்தணன் மாதிரி போய், இதுவரைக்கும் நீ செய்த தர்மத்தின் புண்ணியத்தை எனக்கு கொடுத்துடு, அதை கொடுப்பதன் மூலமாக கிடைக்கும்ல ஒரு பெரும் புண்ணியம், அதையும் எனக்கே கொடுத்துடுன்னு மாறுவேடத்தில் வந்த கிருஷ்ணர் கேட்கிறார். சிரிச்சுக்கிட்டே கர்ணர் தன்னோட புண்ணியத்தையும் தானமா கொடுத்துட்டார். கர்ணனுடைய தூய்மையான மனசை பார்த்து கடவுளான கிருஷ்ணருக்கே கண்கள்ல கண்ணீர் வருது. கர்ணனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சிட்டு இருக்கு. அந்த சமயம் ஏதோ ஒரு பெண் கர்ணனை மடியில போட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, குந்தி தேவி. குந்தி தேவி எதிரிய மடியில போட்டு அழுது கொண்டிருக்கிறத பார்த்து பாண்டவர்கள் குழம்பி போறாங்க. அந்த சமயம் குந்தி தேவி பாண்டவர்கள் கிட்ட, இவன்தான் உங்கள் எல்லாருக்குமே மூத்த அண்ணன் என்று சொல்றாங்க. பாண்டவர்கள் 5 பேரும் கர்ணனுடைய பாதங்கள்ல விழுந்து கதறி அழுகிறாங்க. உண்மை தெரிஞ்சிருந்தா அண்ணனையே கொன்னு இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செஞ்சிருக்க மாட்டேனே. அர்ஜுனன் ஒரு பக்கம் வேதனையில துடிக்கிறா, இன்னொரு பக்கம் துரியோதனன் அழ ஆரம்பிக்கிறா. போர்ல எவ்வளவோ பேரை இழந்த போதும், என் சொந்த மகனை இழந்த போதும் துரியோதனன் கலங்கல. ஆனா கர்ணன் வீழ்த்தப்பட்டதுமே துரியோதனன் கண்ணீர் விட்டு ஒடிஞ்சு போறா. கர்ணன் வீழ்த்தப்பட்டப்போ மட்டும்தான் மகாபாரதத்துல 2 பக்கமும் போர் நிறுத்தப்படுது. காரணம், கர்ணனுடைய இழப்பு 2 பக்கத்துக்குமே பொதுவான இழப்பு. உயிர் பிரியக்கூடிய கடைசி தருவாயிலையும் கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து ஒரு விஷயம் கேட்கிறான். மாதவா, என் உயிர் பிரியும் தருவாயில், ஆஹா, என் உயிர் பிரியும் தருவாயில் கேட்கிறேன், என் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காதா? அதுக்கு கண் கலங்கிக்கிட்டே கிருஷ்ணர் சொல்றார், கர்ணா, உன் கவச குண்டலங்களை பிடுங்கிக் கொண்டு, உன் தேர் சக்கரம் புலைந்த நிலையில், ஆயுதங்கள் இழந்த நிலையில், கற்ற வித்தைகளை மறந்த நிலையில், உன் அனைத்து சாபங்களும் ஒரு சேர செயல்படும் நிலையில் கோலை போல உன்னை வீழ்த்தினோமடா. இதைவிட ஒரு அங்கீகாரம் இருக்க முடியாது கர்ணா. நீதான் என்றுமே சிறந்த வில்லாளம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி முடிக்க சந்தோஷமா கர்ணனுடைய உயிர் பிரியுது. இப்படியா மகாபாரதத்தில் கர்ணனுடைய கதையும் முடியுது. கர்ணன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான் கடைசி வரைக்கும் போராடி இருக்காரு. அதுதான் திறமைக்கான அங்கீகாரம். சாகும் தருவாயில தான் அந்த அங்கீகாரம் கர்ணனுக்கு கிடைச்சது. உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னா கடைசி வரைக்கும் நீங்கள் போராட வேண்டியிருக்கலாம். இது கர்ணனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்க வேண்டிய விஷயம். இதுதான் மாவீரன் கர்ணனுடைய மகத்துவமான கதை.